அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதை காண்பதற்கு தயவு செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருந்து இந்த புதன்கிழமையின் ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் பெற்று தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வேதாகமத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வசனம் என்னவென்றால், நாம் நமக்கு கிடைத்த சமயத்தை ஆண்டவருக்கென்று எப்படி செலவழிக்கிறோம் என்பதை இந்த நாளின் வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 42வது வசனம் சொல்லுவதை நாம் தியானிப்போம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளையும் நல்ல விடியலாக நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அதன்படி நடப்பதற்கான பலத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கென்று எடுக்கிற பணிகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை சற்று யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். 81வது சங்கீதம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசுகிறவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருப்பதற்கு அவர் தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சத்தியத்திற்கு இணங்காமல் ஆண்டவருக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. தேவனுக்குள் நாம் படுகிற பிரயாசங்களை ஆண்டவர் நமக்கு எப்படி மகிமைப்படுத்தி கொடுக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். 48வது சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு உனக்கு நான் ஒரு நாள் ஜீவிதத்தை கொடுத்தேன். அந்த நாளிலே நீ ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நீ எப்படி பெற்றிருக்கிறாய் என்பதை யோசித்து பார்த்தால் தேவ அனுகூலம் ஆண்டவருடைய சத்தியத்தை தியானிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் வகையறைகளை நாம் யோசிக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நமக்கு கிடைத்த சமயத்திற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கென்று முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 11லிருந்து 13 வசனங்கள் வரை வாசிப்போம் என்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பது இல்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு அவன் திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. பிழைக்கவே பிழைப்பான் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவது இல்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் நம்முடைய ஜீவிதத்திலிருந்து நாம் மனமாறி பிழைப்பதை அவர் விரும்புகிறார். நாம் மனமாறி பிழைக்கக்கூடிய அந்த அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறார். துன்மார்க்கன் துன்மார்க்கமாய் நடந்தாலும் அவன் செய்த அந்த பலன்கள், அவன் மறுபடியும் நீதி செய்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்பட்டு அவன் பிழைப்பான். நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு விலகி அக்கிரமமாய் நடந்து கொண்டால் அவன் நீதி நினைக்கப்படுவது இல்லை. அப்படி என்றால் துன்மார்க்கன் தன்னுடைய பாவத்தில் சாகவே சாவான். எப்பொழுது என்றால் அவன் பாவத்திலிருந்து விலகாமல் இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு துன்மார்க்கன் தன் பாவத்தை விட்டு விலகி நீதி செய்தால் அவருடைய பாவங்களை நான் நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதேபோல் நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு விலகி பாவம் செய்தால் அவனுடைய நீதியையும் நான் நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். எல்லோருமே தேவ சமூகத்தில் நீதிமான்களாக நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்கியங்களை நாம் ஏற்று எந்த அளவு நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை லூக்கா 19வது அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளின் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்த நாட்கள் உனக்கு வரும் என்று சொல்லுகிறார். நாம் எந்த நிலையிலும் நமக்கு கிடைத்த நாட்களை நாம் தேவனுக்கென்று நாம் செலவழிக்காமல் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் வீணான நேரத்திற்கு ஒப்பாக செலவழிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நடத்தை ஆண்டவருக்குள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எப்போதும் விரும்புகிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு ஒரு நாளும் விலகி பாவம் செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கக்கூடாது. அதே போல துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நன்மை செய்தால் அது ஆண்டவருடைய கண்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நியமங்கள் தேவனுக்குள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளின் வாழ்க்கை கர்த்தருக்குள் நாம் இருக்க, நாம் ஆண்டவருக்கு பிரியமான செய்கைகளை நாம் செய்வோம் என்றால் இந்த நாளின் ஆசீர்வாதம் நம் குடும்பத்திற்கு நிச்சயமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் ஆண்டவருக்குள் நம்மை ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்கு பிரியமான செய்கைகளை நாம் செய்ய தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருந்து நாங்கள் இனிமேலும் இந்த நாளை ஆதாயப்படுத்தி கொள்ளக்கூடிய அனுபவத்தை நாங்கள் பெற்று உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான
உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இந்த செய்தி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.